வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து குரோமில் பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ், நம்மளோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு டைம் டைப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை, ஒரே டைம் டைப் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தா அப்படின்னா ஆக்சுவலி இந்த குரோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா பேமெண்ட் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஆப்பில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது குரோமில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, யூடியூப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் நீங்கள் குரோமில் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும். அதாவது குரோமில் வந்து பார்த்தோன்னா சேவ் பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கும். அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா அதில் போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த இடத்துல சேவ் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது டைம் அந்த இடத்துல வரும்போது திரும்பவும் வந்து பார்த்தோன்னா உங்கள் பாஸ்வேர்டு போடணும் அவசியம் இல்லை. உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் போட்டீங்க, அக்கௌண்ட் நேம் போட்டாலே வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா சேவ் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது. அதே ஃபியூச்சரை பேஸாக தான் வந்து பார்த்தோன்னா இது வந்துருக்கு. அதாவது என்னன்னா பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நீங்கள் சேவ் பண்ணுறது. இந்த பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க, ஜிபே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்பை நீங்கள் குரோம்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோமில் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் நம்பர்லாம் போட்டு கடைசியில் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த பாஸ்வேர்டெலாம் போட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கணும். அதாவது குரோமில் வந்து பார்த்தோன்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு. அந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயங்கள்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் அட்ரஸ் அப்படிங்கிற விஷயமே ஆட் பண்ணிக்கணும். எதுக்கு உங்கள் அட்ரஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஆப்பில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக குரோம்லேருந்தே பண்ணலாம். அந்த மாதிரி குரோம்லேருந்து பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டெலிவரி ஆப்போ ஷாப்பிங் ஆப்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா உங்கள் அட்ரஸ் அப்படிங்கிற விஷயம் வேணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அதில் நீங்கள் அட்ரஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் தனியாக ஆட் பண்ணுற மாதிரி அட்ரஸ் தனியாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்படி ஆட் பண்ணுறது, அதாவது பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிற விஷயமும் உங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதாவது என்னன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதுக்கு நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிருக்கணும். குரோம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோம் ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தோன்னா சைடில் ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி செட்டிங்ஸை செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படிங்கிறப்ப கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அட்ரஸ் அண்ட் மோர் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் டேர்ன் ஆஃபில் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படிங்கிறப்ப டேர்ன் ஆனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டேர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா அந்த பேமெண்ட் மெத்தட் பண்ணும்போது அதெல்லாம் டைப் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம். டேர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா ஆட் கார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா உங்கள் கார்டு நம்பர் அந்த பேமெண்ட் பண்ணும்போது எதாவது தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த கார்டு நம்பர் நீங்கள் ஆட் கார்டு கொடுத்தீங்க அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்தோன்னா உள்ளே போய்க்கப்புறம் நீங்கள் என்ன கார்டு யூஸ் பண்ணீங்க, உங்கள் கார்டு நம்பர் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பரை கேட்பாங்க, பில்லிங் நம்பர் என்ன, அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லா நம்பரும் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தோன்னா உங்கள் கார்டு நம்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்கள் எக்ஸ்பைரி டேட், அந்த கார்டோட எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா கீழே டன் கொடுத்தீங்கன்னா போதும். அது வந்து பார்த்தா சேவ் ஆகும். சில நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா ஈஸியாக இருக்குது, நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்க அப்படிங்கிறப்ப அட்ரஸ் அண்ட் மோர் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ் அண்ட் மோர் என்னன்னா நீங்கள் உங்கள் அட்ரஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த அட்ரஸ் உள்ளே போனீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ரீஜன் செலக்ட் பண்ணிக்கணும் மேலே. ஸோ ரீஜன் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப வேறு கண்ட்ரி தான், வேறு கண்ட்ரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த நாட்டில் வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அட்ரஸ் வச்சிருப்பாங்க, அதாவது பின்கோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரீஜனெலாம் சொல்லுவாங்களே. ஸோ அது மாதிரி இந்தியாவில் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வரும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா உங்களோட இடத்த, அதாவது உங்களோட அட்ரஸ் அப்படிங்கிற பின்கோடு எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கீழே டன் கொடுத்தீங்கன்னா போதும். என்ன ஆகும்னா உங்களோட அட்ரஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோன்னா இதில் ஆட் ஆயிரும். குரோமில் வந்து பார்த்தோன்னா ஆட் ஆயிரும். அதே மாதிரி பேமெண்ட் அப்படிங்கிற விஷயம் ஆட் ஆயிரும். ஸோ இது மூலிமா நீங்கள் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஷாப்பிங் ஆப்போ இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு பேமெண்ட் ஆப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா பேமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா குரோம்குள்ளே போகும்போது சில வெப்சைட்குள்ளெல்லாம் நீங்கள் போவீங்க இல்லையா. சில வெப்சைட்குள்ளெல்லாம் போனால் அப்படிங்கிறப்ப அதான் நீங்கள் எப்போனா ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படிங்கிறப்ப வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படிங்கிறப்ப அந்த வெப்சைட் வந்து பார்த்தோன்னா ப்ரீமியம் வெப்சைட்டாக இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற வந்து பார்த்தோன்னா சில இதில் வந்து பார்த்தோன்னா அமௌண்ட்டு கேட்குற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா நம்ம ப்ரீமியம் பே பண்ணாலும் அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. யூஸ் த்ரூ குரோம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். குரோமில் வந்து பார்த்தோன்னா உங்கள் பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தோன்னா செய்யப்படும். அதே மாதிரி நீங்கள் தனியாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா உங்களால் வந்து பார்த்தோன்னா உங்கள் பேமெண்ட் மெத்தடே இல்லை அப்படிங்கிறப்போ உங்கள் பேமெண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை அப்படிங்கிறப்ப உங்கள் அட்ரஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா குரோமில் உங்களால் வந்து பார்த்தோன்னா பர்மனெண்ட் ஆட் பண்ண முடியும். இதை ஆட் பண்ணுற மூலியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் இதெல்லாம் டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்குது, அதே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.